எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்மளுக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்கும், அதுலேருந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் நம்ம அதை வந்து கால்குலேஷன் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் இருக்கிறத அப்படி டிப்டோ காப்பி பண்ண போகிறதில்ல. நம்ம காப்பி பண்ண போகிற விஷயங்கள் ப்ளவுஸோட லென்த்து, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, இதெல்லாம் மட்டும்தான் நம்ம வந்து அதுலேருந்து காப்பி பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை எப்படி வந்து மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, எப்படிப்பட்ட ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் ஃப்ரண்ட் எவ்வளோ, பேக் எவ்வளோ அப்படின்னு நம்ம ஹாஃபாக கால்குலேட் பண்ண தேவையில்லை. அதை நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. ஏன்னா சில பேர் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை சின்னதாக வச்சுருப்பாங்க, பேக் பார்ட்டை பெருசாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனால் நம்ம வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் மெஷர் பண்ணி எடுத்து தப்பான மெஷர்மெண்ட்டில் நம்ம தச்சுருவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஐப்பட்டியிலேருந்து ஐப்பட்டியோட எட்ஜில் அதை விட்டுட்டு அங்கேருந்து நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே ஸ்டிச்சோட எண்டு எங்கே இருக்குது, ஆக்சுவலி ஆல்ரெடி நிறைய ஸ்டிச் போட்டு பிரிச்சிருக்காங்க, லாஸ்ட் எண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ளவுஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கணும். ஓகேங்களா, ஸ்ட்ரெச் பண்ணி நான் இழுத்தேன்னா எனக்கு கிடைக்கிற மெஷர்மெண்ட்டு 11. ஓகேங்களா, ஆஃப்டர் 11 நம்ம இங்கே வச்சுக்கிட்டு அந்த 11லேருந்து அடுத்த பேக்கோட அண்டர் ஆர்மோடைய அளவுக்கு வரைக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கணும். எவ்வளோ இழுக்க முடியுமோ, எக்ஸ்பெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இழுக்கணும். இங்கே 36.5 இங்கே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஹூக்ஸ் பட்டி உள்ளதை இங்கே வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். இந்த ஹூக்ஸ் பட்டியோட எண்டு வரைக்குமே நம்ம எடுத்துக்கணும். இது வரைக்கும் நம்ம நல்லாவே இழுக்கணும். 36.5 நான் நல்லா இழுத்தனாக்கா எனக்கு வந்து 47.5 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நமக்கு ப்ளவுஸில் கிடைச்சது 47.5. ஓகே, இதில் 4 இன்ச்சஸ் நான் வந்து லெஸ் பண்ணிடுவேன். 4 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிட்டேனாக்கா 43 தான் வந்து எங்களோட ஆக்சுவல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு. ஆக்சுவல் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 43. இதை தான் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 43.5 டிவைடட் பை 4, 43.5 டிவைடட் பை 6, 43.5 டிவைடட் பை 12. இப்படி வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம இதுலேருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். மீதி ஜென்ரலாக ப்ளவுஸில் இருக்கிற விஷயங்கள் எதை நம்ம வந்து மாற்றவே கூடாதுன்னா, ப்ளவுஸோட லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, நெக்கோட லென்த்து, இதெல்லாம் நம்ம மாற்றக்கூடாது. ஓகேங்களா, ப்ளவுஸோட ஹைட்டை மெஷர் பண்ணும்போது ரைட் சைடு நம்ம எல்லாமே திருப்பிட்டு அந்த ப்ளவுஸோடைய ஷோல்டர் பாயிண்ட் இருக்குங்களா, இதை அப்படியே பிடிச்சிட்டு நம்ம அங்கேருந்து கீழே இதையும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டி பார்க்கணும். ஓகே, இங்கேருந்து நம்ம எப்படி நீட்டி பார்க்கணும்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வச்சுட்டு இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம நல்லா இந்த டாட்டுக்கிட்ட நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்து பார்த்தோன்னா இதோட ஹைட் வந்து 15 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ ப்ளவுஸோட லென்த்து நமக்கு 15 இன்ச்சஸ். ஓகே, இது வந்து ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான். 43.5 நம்மளோட செஸ்ட் இது. ஓகேங்களா, ஆர்ம்ஸ் கையும் நம்ம என்ன பண்ணணும்னா, சிலர் வந்து ஃபிட்டிங் வந்து இங்கேருந்து பிடிச்சி வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தோராயமான அளவில் பிடிப்பாங்க. அப்போ வந்து நிறைய பேரோட ப்ளவுஸில் என்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேனாக்கா, ஒரு பக்கம் ஒரு ஆர்ம் ஹோல் ரவுண்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு ஆர்ம் ஹோல் ரவுண்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே வந்து எடுத்து ரெண்டுத்துக்கும் மியூச்சுவலான ஒரு நடுநிலையான ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இவங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டிச்சு கட்டிங் மெட்டீரியல் இல்லை, ஸ்டிச்சிங் எங்கே பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ரவுண்டை மெஷர் பண்ணணும். ஓகே, பார்த்தனாக்கா 18.5 வருது இவங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இதே தான் இந்த பக்கமும் இருக்கான்றதையும் நாம் செக் பண்ணிக்கணும். டபுள் சைடுமே இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அப்புறம் நம்ம வந்து ஏதோ ஒரு பக்கம் எடுத்து அதில் சின்னதான அளவில் உள்ள நம்ம தச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஃபிட்டிங் சரியில்லைன்ற கம்ப்ளைண்ட் நம்ம பேரில் வரும். ரெண்டுத்தையும் எடுத்தோன்னா ரெண்டுக்கும் நடுவில் உள்ள அளவை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே இதில் வந்து 17.75 தான் வருது, அந்த பக்கம் 18.5 வருது. ஒரே ப்ளவுஸில் 2 ஆம்ஹோல் பக்கம் 18.5, 17.75 இந்த 2 வருது. இப்போ நான் இதில் வந்து எதை நான் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது ரெண்டுமே உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கனால 18.5 தான் நான் வைப்பேன். ஓகேங்களா, ஏன்னா இதில் ஒரு ஹாஃப் இன்ச்சை நம்ம சேர்த்தாலும் 18 இதில் ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிப்போம். ஏன்னா இதுவும் பொருந்தது அவங்களுக்கு அதுவும் பொருந்தும்போது இதோட கொஞ்சம் கம்மி பண்ணால் பிரச்சனை இல்லை. ஸோ 18.5 நமக்கு ஓகே ஃபைனல்னு நான் வச்சுக்க போகிறேன். ஓகே, இதுவுமே நம்ம வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வச்சு ஆர்ம் ஹோல் லென்த் பண்ணி நம்ம ட்ரா பண்ணும்போது மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காகவே கரெக்டாக வரும். சில பேருக்கு டிஃப்ரெண்ட் வரலாம். இப்போது கப் லென்த்து இது வந்து கிராஸ் பீஸ் ப்ளவுஸு. ஓகேங்களா, கிராஸ் பீஸ் ப்ளவுஸில் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, நீட்னா நீளுமே அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இந்த 1/2 இன்ச் சீமுக்கும் சேர்த்தே தான் நான் இருக்கிறேன். இங்கேருந்து அப்படியே ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி இந்த நிப்பிள் பாயிண்ட் லென்த்தை வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, பார்த்தா 9 வருது. 9லேருந்து அப்படியே இதை நீட்டி வச்சு இந்த டாட்டோட மடித்து வச்சுருக்காங்க இல்லையா, அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா
12.25 இருக்குது. 13 இன்ச்சு வர்ற இந்த கப் லென்த் இவங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ப்ளவுஸை போட்டுக்கிறாங்க, இதே தான் அளவு கொடுத்து தைச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இது சரியாக வராது. ஏன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் 43.5 வரும்போது நியர்லி 14 இன்ச்சஸாவது வந்து கப் லென்த் வரணும். பட் ஆனால் வந்து அவங்க இப்படியே போட்டு பழகிருக்காங்க. நாம் இதை சேஞ்ச் பண்ணி ட்ரையல் ப்ளவுஸ் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அதுலேருந்து அவங்களுக்கு எப்படி ஓகே ஆகுது ஆகலன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் பின்னாடி. ஓகே, 43.5னா இந்த நிப்பிள் பாயிண்ட் லென்த் வந்து 4.25 கிட்டே இருக்கணும். ஆனால் 3 தான் இருக்குது. எப்போ ஒன்ஸ் அப்பான் டைம் அவங்க அந்த மெஷர்மெண்ட்டில் இருந்தாங்களோ அதிலேருந்து அவங்க அளவு ப்ளவுஸ் மாற்றி கொடுக்கும்போது யாருமே அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி தச்சு தரலை. அவங்க பாருங்கள், இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கான தையலில் வந்து அவங்க பிரிச்சிருக்கிறாங்க, 3/4 இன்ச்சுக்கான தையலை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. பிரித்து அவங்க பத்தாமல் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும்போது அப்போ நிப்பிள் பாயிண்ட் அட்ஜஸ்ட் ஆகும், கப் லென்த் இறங்கணும், இது எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க எதையுமே வந்து ஃபாலோ பண்ணலை, யாருமே இதை வந்து செஞ்சு தரலை அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் கஸ்டமருக்கு அவங்களுக்கு இப்படி இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கே ஆள் கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்ய முடியும், நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இந்த ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5.5, ஃப்ரண்ட் நெக்கு 5.5 வருது. பேக் நெக்கு அப்படியே நீங்கள் இது பண்ணி இங்கே வந்தீங்கன்னாக்கா 9 இன்ச்சஸ் வருது பேக் நெக். ஓகே, இதுதான் இவங்களோடது. நம்ம வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஹூக்ஸ் பட்டியிலேருந்து அப்படியே இந்த ரவுண்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் ஐயோட மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, 37.75, 37.75 ஓகேங்களா. ஓகே, கப் லென்த்து நமக்கு சூட் ஆகலை, அவங்க வச்சுருக்கிறது நாம தான் வைக்க போகிறோம். ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு. ஓகே, ஸ்லீவ் லென்த்து 8 இன்ச்சஸ். அப்படியே சீம் அலவன்ஸ் எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கணும். ஸ்லீவ் லென்த்து 8 இன்ச்சஸ். அடிங்கை அளவு அந்த அளவு இந்த அளவுலாம் நம்ம எடுக்க போகிறதில்ல, ஏன்னா நம்மளோட கால்குலேஷன் மெத்தடில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ வருதுன்றதை நம்ம அப்படியே கேல்குலேட் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சஸ். ஹாஃப் ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6 இன்ச்சஸ். ஹாஃப் ஸ்லீவ் ரவுண்டு 6 இன்ச்சஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்கானது தான் நம்ம வந்து ப்ளவுஸ் பண்ண போகிறோம், கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, இது பண்ணினா ஒரு தோராயமான ரஃப் ட்ராயிங் வரைஞ்சிட்டு எங்கே என்னென்ன வைக்க போகிறோன்றது ஒரு பிளானிங் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டீரியலில் வந்து ட்ரா பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. ரஃப் கால்குலேஷனுக்கு நம்ம வந்து போட்டு எடுத்து ரெடி வச்சுருக்கோம். இந்த செஸ்ட் டிவைட் பை 4, செஸ்ட் டிவைட் பை 6, செஸ்ட் டிவைட் பை 12. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ரஃப் ட்ராயிங்கில் நம்ம எப்படி வரைய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் ஒரு ப்ளவுஸோட சும்மா ஒரு ரஃப் ட்ராயிங். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு வந்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம்னா 15 இன்ச்சஸ் ஹைட்டு ப்ளஸ் 1 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். ஓகே, டோட்டலி 16 இன்ச்சஸ் ப்ளவுஸோட ஹைட். ஓகே, இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்ம என்ன வைக்க போகிறோம், செஸ்ட் டிவைட் பை 6, 7.3. ஓகே, இது வந்து 7.3ன்றதை நான் வந்து மார்க் பண்ணுறேன். மேபி வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து இது பண்ணும்போது அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலும் வரலாம். ஓகே, ஆம் ஹோல் இதுவும் வந்து அதே 7.3 தான் வரும். இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து இந்த இதுக்கப்புறம் இது வந்து 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். அது தாண்டி இந்த கர்வில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு கிடைச்சது 8.5 9.1. ஓகே, இதுதான் வைக்க போகிறோம். நிப்பிள் பாயிண்ட் லென்த் வந்து அவங்க வச்சிருந்தது 9.5, அது நமக்கு சரி வராது, கேன்சல் பண்ணிட்டேன். அதை நம்ம என்ன வைக்க போகிறோன்னா செஸ்ட் டிவைட் பை 4 என்ன வரும், 10.9 வருது. இந்த 10.9ல் ½ இன்ச் ஷோல்டர் சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வைக்க வேண்டியதான். அப்போது அது பார்த்தீங்கன்னா 11.5 வருது. இந்த நிப்பிள் பாயிண்ட் லென்த் வந்து 11.5. ஓகேங்களா, இந்த நிப்பிள் பாயிண்ட்டோட ஹைட் வந்து 11.5 வைக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைட் பை 12 எவ்வளோ இருக்கோ அது 3.6. ஓகேங்களா, இந்த 3.6 அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது, 11, 12, 13, 14, 14.5 ப்ளஸ் 0.1 வருது. ஓகேங்களா, 14.5.1. ஓகே, இதுதான் வந்து இவங்களோட ஹைட்டாக வந்து நம்ம வைக்கணும். அவங்க ப்ளவுஸில் 12.5க்கும் கம்மியாக 12.5 நியர்பை 13 வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்குது. அதெல்லாம் வந்து 36 செஸ்ட்டுக்கு உள்ளார இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து சரி வரும். 43 செஸ்ட்டுக்கு நியர்லி 14 கிட்ட தான் வரும். 14 மேலே அவங்களோட கால்குலேஷன் பொறுத்து. நான் இப்படி தான் வந்து ஒரு ப்ளவுஸோட கப் லென்த்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா, ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் லென்த்து செஸ்ட் டிவைட் பை 4 ப்ளஸ் ½ இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து டாட்டோட ஹைட்டு 3.6. அப்போ இது டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 4.5.1. ஓகேங்களா, இது முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம். நம்ம வந்து பேக்குக்கு எவ்வளோ வைக்க போகிறோன்னா செஸ்ட் டிவைட் பை 4 என்ன 10.9 ப்ளஸ் 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். ஓகேங்களா, இது ரஃப் கால்குலேஷன் தான். நம்ம வந்து இன்னும் நெக்கோட டீப்புக்கு பொறுத்து அந்த மெஷர்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகி குறைப்போம் கூட்டுவோம் எல்லாமே வந்து நடக்கும். பேசிக்கான ஒரு அளவை வச்சு அதுலேருந்து அவங்களுக்கு அளவுகளுக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் சேஞ்ச் பண்ண போகிறோன்றதை நம்ம இனிமேல் வர்றதில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், 10.9 ப்ளஸ் 3/4 இன்ச் டாட்டுக்கு ப்ளஸ் 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்கு. இப்படி தான் நம்ம வந்து எப்பயுமே எடுப்போம். இப்படி எடுக்கும்போது நம்மளோட சைட் சீம் வந்து கரெக்டாக நம்மளுடைய ப்ளவுஸில் சைடில் கிடைக்கும். நிறைய பேர் போட்டுப்பாங்க பார்த்துருப்பீங்க, இந்த சைட் சீம் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பக்கம் தள்ளி வரும், இல்லை பேக் பக்கம் தள்ளி வரும். அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்லேயே கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணுவோம். இதில் நம்ம என்ன நோட் பண்ணிப்போனா வெயிஸ்ட் ரவுண்டு எவ்வளோனாக்கா
வெயிட் ஒன்று டிவைட் பை 4 என்ன வருது 37.75 ஓகேங்களா. இதை டிவைட் பை 4 9 நாங்கள் 36 இது 1 12 நாங்கள் 16 ஓகே. அது கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு விட்டோம் 9.43 ஓகேங்களா. ஸோ இதை வந்து 9.5 கூட வைக்கலாம் ஓகே. 9.5 கூட நம்ம வந்து வெயிட் ஸ்டோன் இது பண்ணிக்கலாம். 1/4 வெயிட் ஸ்டோன் வந்து 9.5 ஓகே. இதை வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வேறு என்ன பார்க்க வேண்டியது நெக்கோட அகலம் என்னது நம்மளுடைய செஸ்ட் டிவைட் பை 12 என்ன வருதோ அதான் 3.6 நீங்கள் வந்து தச்சு திருப்பினா இதை அப்படியே வச்சுக்கலாம். இன்கேஸ் நான் தைக்கலை இங்கே நெக்கு கட் பண்ணி தான் நான் தைக்க போகிறேன்னா இதில் வந்து -1/4 இன்ச் ஒரு புள்ளி வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கணும். அப்போ லெஸ் பண்ணிக்கிட்டு என்ன வருதோ அதை வைக்கணும். அப்போ வந்து 3.25 வச்சிங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. 3.25 வந்து வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணலன்னா இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ 3.6 வருதுன்னா இங்கே பேலன்ஸ் என்னவா வரும் 7.3 - 3.6 13 நான் 6 போச்சுன்னா மீதி 4 4 3 7 ஓகேங்களா. இப்போ இது வந்து 6 6ல் 3 போச்சுன்னா 3.7. ஸோ இங்கே வந்து 3.7 ஓகே. இதுதான் வந்து இந்த இடம் நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டாக கிடைக்கும். இது வந்து இங்கே மட்டும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் போயிடும். அப்போ வந்து என்ன ஆகும் மீதி 3.25 ஷோல்டர் கிடைக்கும் ஓகேங்களா. அவங்களதில் வந்து நம்ம மாற்றக்கூடாது எடுத்துக்க வேண்டிய அளவுகளில் வந்து ஒரு அளவு என்னன்னாக்கா அவங்களுடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம மாற்றக்கூடாது. ஏன்னா ஆஃப்டர் ஸ்டிச்சிங் அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே கொடுக்கணும். 2.5 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.7 இருக்குது. ஆனால் அவங்க வந்து குறுகின அளவில் வச்சுருக்கிறதுனால அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது 3.7ல் நமக்கு வந்து 1/2 இன்ச் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு பக்கம் குறைஞ்சிரும். அப்போ மீதி 3.25 கிடைக்கும். ஸோ அதனால் எந்த தப்பும் இல்லை. அதை அவங்க யூஸ் பண்ணி பார்த்து அவங்க வேண்டான்னு டிசைட் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இவங்களோட ப்ளவுஸ்க்கு நம்ம இப்படி தான் பண்ண வேண்டியிருக்கும். இதில் இன்னுமே சொல்ல போனோன்னா என்ன ஆகும் ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச்சஸ் ஓகேங்களா. ஃப்ரண்ட் நெக் 5.5 தான் இருக்குது. ஆம்ஹோல் லென்த்தை விட அது இன்னும் மேலே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் ஃப்ரண்ட்டுக்காக மட்டும் வந்து செஸ்ட்டில் வந்து இன்னுமே வந்து ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் E7s. ஏன்னா இந்த ஆம்ஹோல் லென்த்துக்கு மேலவே வந்து நெக்கோட லைன் இருக்குன்னா கண்டிப்பாக 1/2 இன்ச் வந்து E7s சேர்க்கணும். இன்கேஸ் ஆம்ஹோல் லைனை விட கீழே இறங்குதுன்னா இப்போ பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வருது. ஆஃப்டர் 7.5 அப்புறம் உள்ள ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி குறைச்சி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த 7.3 வராமல் 7 வரலாம், இல்லை 7 தான் வரலாம், மேபி 7 வரலாம். அந்த மாதிரி வந்து அது அட்ஜஸ்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இதை நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் E7s ஏன் சேர்ப்போம் எதுக்கு சேர்க்கலை அப்படிங்கிறத மட்டும் கிளியராக கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலுடைய லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனுக்கும் கீழே ஃப்ரண்ட் நெக்கு வந்து இறங்குச்சுன்னா நமக்கு E7s தேவையில்லை. இப்போ இது வந்து 7 இன்ச்சஸ் வருது, நான் 7.3 வருது, நான் 7.5 வைக்கிறேன்னா எனக்கு E7s தேவையில்லை. அதே 7.3 வைக்கிறேன்னா கூட E7s தேவையில்லை. ஆனால் அதுக்கும் மேலே ஏறுது 6 5.5 இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல E7s 1/2 இன்ச் ஃப்ரண்ட்டில் சேர்க்கணும். அந்த E7s பேக்குக்கு தேவையில்லை. ஏன்னா பேக்கோட நெக்கு டீப்பு 9 இன்ச்சஸ் வருது. ஸோ அங்கே E7s அவசியம் இல்லை. இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அவங்க வியர் பண்ணி காட்ட சொல்லி நம்ம பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு இதனுடைய இது வந்து நல்லா கன்ஃபார்மாக வந்து நமக்கு புரிஞ்சிடும். நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த விஷயத்தில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் செய்யலான்றது டீட்டெயில் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ இதுதான் ரஃப் ட்ராயிங். இதை வச்சு நம்ம வந்து மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். டாட்டோட அகலம் எப்படி இருக்குன்னா 3.6னா என்ன வரும் நம்ம வந்து இங்கேயே 1.5 வரும். ஸோ நான் வந்து இந்த கப் லைன் வந்து இதை 3.6 அப்படியே டிவைட் பண்ணால் 1.25 வருது ஓகேங்களா. 1.25 வருது. இவ்வளோ கப் லென்த் கொடுக்கலாமான்னா நல்ல ஷார்ப்பாக வந்து பஸ்ட்டு நல்லா இன்னும் ரைஸ் பண்ணி காட்டும். அவ்வளோ வேண்டாம், இவங்க கொஞ்சம் வயசானவங்க, ஸோ அவ்வளோ தேவைப்படாது அப்படின்றதுனால. ஆனால் அதுக்காக ரொம்ப கம்மி பண்ண முடியாது. 1/4 இன்ச் மட்டும் லெஸ் பண்ணி 1.5 வைக்கிறேன் நான். இங்கே 1.5 இங்கே 1.5. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த பஸ்ட் வந்து நல்லா ரைஸ் பண்ணி ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு காமிக்கும். இவங்க ஸ்டிச் பண்ணியிருக்கிற அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்க 1 இன்ச்சு 1.25 கிட்ட நியர்லி 1.25 அவ்வளோதான் இருக்குது. 1.25 இருக்கலாம், 1 இல்லை 1.25 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 1.5 வைக்கிறேன் ஓகேங்களா. மீதி எல்லாமே வந்து நம்ம ட்ராயிங்கில் எப்படி ப்ளவுஸில் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஓகே. அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் பீஸ் வந்து நார்மல் வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து 1 மீட்டர் கூட இல்லை, 80 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ கை வந்து அவங்க கேட்ட 8 இன்ச்சு லென்த் வந்து கண்டிப்பாக கிடைக்காது, 5.5 இன்ச்சஸ் தான் கிடைக்கும். அதை அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். இந்த 80 பாயிண்டில் கட் பண்ண மெட்டீரியலை வந்து மடித்து போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். நம்ம துணியோட அகலம் எவ்வளோ வைக்க போகிறோன்னா நம்ம செஸ்ட்டு divided by 4 plus 2 inches 10.9 11 11 plus 2 inches. இப்போ வந்து 11 inches plus 2 inches seam allowance. 11க்கு மார்க் பண்ணியாச்சு, 2 inchesக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். 11 plus இது வந்து மெட்டீரியல் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து சீம் அலவன்ஸ் 1.5 தான் நான் வைக்க போகிறேன். 11 plus 1.5 12.5 மட்டும் நான் வந்து மெஷர் பண்ணுறேன். 2 inches சீம் அலவன்ஸ் வைக்கும்போது நமக்கு வந்து
பிரித்து விடுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, துணி வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம அதை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்ட் பண்ணியாச்சு. எப்பயும் போல் எல் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து இதை ட்ரா பண்ணிக்கலாம் லைனை. ஓகே, டவுனில் வந்து ஹைட்டை ஃப்ளாட்டான ஒரு லைனை ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட லென்த்து 15 இன்ச்சஸ் ஹைட் தேவை. 15 + 1 16 இன்ச்சஸில் நம்ம வந்து ஹைட்டை மார்க் பண்ணுறோம். ஓகே, நமக்கு ஆக்சுவல் 1/6 செஸ்ட் என்ன வந்துச்சோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும். 11.3ன்றது 1/4 இன்ச் ஒரு புள்ளி சேர்த்து வைக்கிறேன். ஓகே, இந்த ஹைட்டும் வந்து 7.25 ஒரு புள்ளி இந்த கணக்குக்கு வைக்கிறேன். ஆனால் இது வந்து அவ்வளோ தேவைப்படாது, நம்ம குறைக்க வேண்டியிருக்கும். பார்க்கலாம். எல்லா ப்ளவுஸ்லையுமே இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ணி தான் பண்ணணுமான பண்ணுறதுனால நமக்கு சரியான அளவு கிடைக்கும். ஓகேங்களா, ப்ளவுஸில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதை பண்ணுறதால எந்த தப்பும் கிடையாது. நாம் ரெகுலராக பண்ணுற மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த கிராஸ் கொடுக்கணும். அவங்கவுங்க உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் கொடுக்காது செஞ்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 10.9. ஓகேங்களா, 10.9ன்றது மார்க் பண்ணியாச்சு. நான் 1.5 தான் சீம் அலவன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஓகே, அது இருக்கட்டும். ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 3.7 3.75. ஓகேங்களா, நெக்கோட டெப்த் வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக சேர்த்து 9.5 நான் மார்க் பண்ணுறேன். 9.5 மார்க் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாட் லைன் ட்ரா பண்ணுறேன். மேலே வந்து நம்ம 3 ஒரு புள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து நான் அதை 4 மார்க் பண்ணுறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்கோட இதை வந்து நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு ஆம்ஹோலோட இது வந்து கரெக்டாக வந்திருக்கான்றது செக் பண்ணுறதுக்காக இந்த ஆம்ஹோல் கர்வ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. நமக்கு தேவை 9.1. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் 9.25 வருது. ஸோ இந்த லென்த் வந்து அதிகம்தான். ஸோ நான் இதை வந்து 6.25 கொடுக்குறேன். ஓகேங்களா, ரொம்ப குறைக்கலை, 6.25. 7.3லேருந்து 1/2 இன்ச் லெஸ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு 9.1 வரணும். நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 9.25 வருது, கூடவே வருது. ஸோ 6.25லேருந்து 1 பாயிண்ட் கம்மி பண்ணுறேன். சாரி, 1/4 இன்ச்சே லெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 6.5 வைக்கிறேன். இங்கே இந்த 1/2 இன்ச் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஆம்ஹோல் கர்வ் இப்போ மேலே ஏறுது. ஓகே, கரெக்டான ரவுண்டு இந்த ப்ளூவில் மார்க் பண்ணுறேன். இப்போ நமக்கு 9.1 கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். 9.1 கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ சீம் அலவன்ஸு இந்த கட்டிங் ட்ராயிங்கில் சரியாக வந்துடும். இப்போது இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா 7.5க்கு மேலே இருக்க ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 1 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு 2 புள்ளினா 1/4 இன்ச்சு கிராஸ் ஆகும். ஓகேங்களா, இங்கேருந்து 1/4 இன்ச்சு, இங்கேருந்து டவுன்லேயும் 1/4 இன்ச். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஷோல்டர் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்ணுறது.
இப்போது நம்ம இந்த 1/4 இன்ச் இங்கே தள்ளியிருக்கோம், அந்த 1/4 இன்ச் இங்கே நெக்கு உள்ளேயும் டவுன்லேயும் தள்ளியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டில் அதே 1/4 இன்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சாரி, அப்போ நம்ம வந்து இந்த 1/4 இன்ச் ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா இங்கே. ஸோ அதுக்காக நான் வந்து 6.25 நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 6.25 மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த கர்வே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, 6.5 தேவையில்லை, நமக்கு 6.75 வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம், அங்கே ரெடியூஸ் பண்ணாலும் நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக கிடைக்கணும். ஓகேங்களா? இங்கே 9.1 கரெக்டாக ஆகுது. ஸோ நம்ம வந்து 6.25 தான் நம்ம வந்து ஆம் ஹோல் லென்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இது கரெக்டாக ஆகிடுச்சு. நம்ம வந்து ரவுண்டை கட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இதை பீஸ் வச்சு தச்சு திருப்பினாலும் சரி, இல்லை நீங்கள் கட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் நம்ம வந்து இன்னும் இந்த பக்கம் தள்ளி வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டாங்க, நம்மளுடைய சௌகரியம் தான். ஓகே, இப்போ வந்து வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து 9.5. இங்கேருந்து 9.5 ப்ளஸ் 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக. ஓகேங்களா? இப்போ இங்கே நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணதில் இந்த 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். ஓகே, கரெக்டாகிடுச்சு. நாம் இந்த டெப்த்துலேருந்து நம்ம இதை பார்க்கும்போது அதே மெஷர்மெண்ட் நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அது வரணும். ஓகேங்களா? 10.9 நமக்கு நியர்லி கரெக்டாக 10.9 வருது. ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம அந்த கோடு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டவுன் இதே வச்சுருந்தோன்னா 11.1 வருது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து குறைக்கிறோம். ஹைட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், இங்கேருந்து அதை நம்ம கம்மி பண்ணோம், இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த நெக்கோட டெப்த்து குழியிலேருந்து நம்ம வச்சு கரெக்டாக இங்கே பார்க்கும்போது அந்த 10.9 கரெக்டாக வருது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அந்த 90 டிகிரி ரூல் ஃபாலோ ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்க்கு வச்சா கரெக்டாக இருக்குது. அதே போல் இந்த கிராஸ்க்கு இதை வச்சாலும் அது வந்து அதனுடைய பிளேஸ் வந்து சரியாக தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டே தான் நமக்கு மோஸ்ட்லி கிடச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகேங்களா? இது பேக் பார்ட் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த்து நம்ம வந்து இங்கே எடுத்துக்க வேண்டியதான். டாட்டோட மிட் பாயிண்ட்டு 10.5 இருக்குது, மோஸ்ட்லி 5.25. ஓகே, செஸ்ட் மெஷர்மெண்ட்டு 10.9 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் கொடுத்து இதனுடைய டாட்டோட ஹைட்டு இங்கே தான் கிடைக்கும். இந்த அளவு வச்சாலே அதுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, இது 9.5 கிடச்சிருக்கு நமக்கு. ஸ்டிச்சிங் போக 8.5 வரைக்கும் ப்ளவுஸோட ஹைட்டு சைடில் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஓகே,
இப்போ நம்ம வந்து இதை மார்க் பண்ணியாச்சு. நமக்கு தேவையானது நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கே 7.3 கரெக்டாக மார்க் பண்ணது இருக்குது. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். நமக்கு ஷோல்டரில் எப்படி அந்த கிராஸ் கிடச்சதோ அந்த கிராஸையும் அப்படியே எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போது இந்த ஆம் ஹோல் லென்த்தை நம்ம இப்படியே ட்ரா பண்ணிடலாம். இது ரயான் மாதிரி இருக்குது காட்டன் ப்ளவுஸ் பீஸு. ஃபஸ்ட்டு நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் லென்த்து, நிப்பிள் பாயிண்ட் லென்த் ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணி 11.5, அந்த 11.5க்கு அப்புறம் 3.6. ஓகே, இதுதான் இந்த ப்ளவுஸோட கப் லென்த்து. இப்போ நம்ம அதை லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். ஓகே, நிப்பிள் பாயிண்ட் லென்த்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கப் லென்த்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நம்ம இதிலேருந்து இப்போ நம்மளுடைய சென்டர் டாட்டோட லென்த் என்னவாக இருக்குன்னா நம்மளுடைய செஸ்ட் டிவைடட் பை 10. ஓகே, 43.5. 43.5ன்றதை நான் வந்து 45ஆகவே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 4.5 மார்க் பண்ணுறேன். சீம் எலவன்ஸில் இங்கே நகர்ந்துடும். ஓகே, 4.5. இதில் நம்ம டாட்டோட வித் வந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு. சென்டர் டாட்டை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இது காட்டன் சிங்கிள் பீஸ் இருக்கும்போது த்ரெட் துணி வந்து நகர்ந்து போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். 1/2 இன்ச்சு இங்கே ஹூக் சைப்பெட்டிக்காக நம்ம ட்ரா பண்ணக்கூடியது ரெகுலராக. நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 5.5. 5.5ன்றது 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து 6 இன்ச்சஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து ஆம் ஹோல் லென்த்தை விட கீழே இறங்கலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொன்ன மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டோட சேர்த்து ஒரு 1/2 இன்ச் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். பேக்குக்கு கொடுக்கல, ஏன்னா பேக் வந்து டிப் நெக் தான், அதனால். ஓகே, இப்போ இங்கேருந்து 3.6 ப்ளஸ் நம்ம வந்து அகலம் வந்து 4 இன்ச்சஸாக தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து செஸ்ட்டில் வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் ப்ளஸ் 3/4 இன்ச்சு ப்ளஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் ஈஸ் அலவன்ஸ்க்காக நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஆம் ஹோல் லைனை விட வந்து ஆம் ஹோல் லைன் இறங்கியிருக்கிறத விட நெக்கோட லெப்த் வந்து மேலே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக லூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸ் பேக்குக்கு கொடுக்கல, ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்குறோன்னு நம்ம பார்க்கறதில்ல. பேக்குக்கு டீப் நெக் இருக்கிறதுனால தேவைப்படலை. ஃப்ரண்ட் நெக்கு அதனுடைய பார்ட் தண்ணி, அதுக்கு நம்ம தனியாக தான் ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 1/4 இன்ச் நம்ம ரெகுலராக குறைக்கிற மாதிரி இங்கே 1/4 இன்ச் குறைச்சிட்டு நாம் இந்த இது வந்து ஹைட் வந்து 2 இன்ச்சஸ் நான் ரெகுலராக பண்ணுறது. ஓகேங்களா, 2 இன்ச்சஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதுக்கு க்ராஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த சென்டர் டாட்டை இந்த க்ராஸ் லைனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நிப்பிள் பாயிண்ட்டோடைய டாட்டு லென்த்துக்கு வச்சுட்டு 1.5 இன்ச்சஸ் இங்கேருந்து டிஸ்டன்ஸ் நம்ம வச்சுட்டு இங்கேருந்து நம்ம இந்த டாட்டோட லைனை மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆம் ஹோல் டாட்டு இங்கேருந்து 2 இன்ச்சஸ். ஓகே, 2 இன்ச்சஸ் ட்ரா பண்ணியாச்சு. இது ஆம் ஹோல் டாட்டோட பாயிண்ட்டு. இப்போ ஆம் கர்வ் இதை கவனமாக பாருங்கள். இந்த கர்வ் லைனை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த மேலே இருக்க லைன் தான், துணி வளைஞ்சி போகிறதால லைன்ஸ் நான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, இது போட்டாச்சு. இங்கேருந்து 1/4 இன்ச் ஒரு புள்ளி, இதிலேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3/4 இன்ச்சில் டவுனில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 3/4 இன்ச்சு, இங்கேருந்து அந்த 3/4 இன்ச்சை பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைனை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இங்கேருந்து 4.75, இங்கேருந்து 4.75. ஓகே, இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச் டவுன் பண்ணணும்.
1/2 இன்ச் டவுன் பண்ணியாச்சு. நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10.9 இது ப்ளஸ் 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் 3/4 இன்ச்சு டாட்டுக்கு. இப்போ இந்த இடம் தான் செஸ்ட்டோட பாயிண்ட்டை நம்ம ட்ரா பண்ணணும். இங்கேருந்து நாம் 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ண போகிறோம். இப்போது வந்து நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் எவ்வளோ வருதுன்றதையும் மெஷர் பண்ணிக்கணும். இதை க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் லைன், இதுவும் எல்லாமே ட்ரா பண்ணி பார்த்து சூட் ஆகுதா இல்லையான்றதை பார்த்து தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் நான் டெம்பரரி லைன் போட்டிருக்கேன். இந்த டெம்பரரி லைன் போட்டு நான் இதிலேருந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு கிராஸ் லைன் போடுறேன். இதை வந்து இந்த லைனை டச் பண்ணி நம்ம போடலாம். ஆனால் இங்கே வந்து இந்த ப்ளவுஸ்க்கு துணி பத்தாதுன்றதுனால பட்டிக்கு நான் அதிகமாக துணி கொடுக்க முடியாதுன்றதுனால தான் நான் இதை டவுன் பண்ணி பண்ணுறேன். இப்போ இங்கே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கானதை விட்டுடுறோம். அதுக்கு அடுத்தது இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 3.5 9.5 இங்கே கீழே வச்சோன்னா நமக்கு கரெக்டாக வருமானு பார்த்தா அப்பயும் உள்ளே அடங்குது. ஸோ இங்கேருந்து 9.5 மார்க் பண்ணுறோம். இவங்களுக்கு நான் வந்து கிராஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எனக்கு துணி பத்தாது அப்படின்றதுனால. ஸோ இதை 9.5 நான் வந்து இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது நம்ம விருப்பம் தான், எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போது இதிலேருந்து இந்த இடத்துக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே. ப்ளஸ் 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ், சாரி 2 இன்ச்சஸில் 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்து இந்த லைனை நம்ம இப்படி ட்ரா பண்ணிடுறோம். ஓகே. இப்போது இந்த இடம் வந்து கிராஸ் பெண்டு விழுது. இந்த பெண்டில் நம்ம போட்டு ஒட்டு போட வேண்டியதில்லை. ஸோ இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணிக்கலாம். மூன்று ப்ளஸ் இது வந்து கரெக்டாக இருக்குது. 9.75 வருது. அங்கே ஸ்டிச் பண்ணுறதுல அது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே. இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு நம்ம விட்டுட்டு நிப்பிள் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10.75 11 வருது. 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே வருது. ஸோ ஓகே, இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு சரியாக இருக்கும். இங்கேருந்து இந்த 4.5 ஒரு புள்ளி, அதே 4.5 ஒரு புள்ளி இங்கே கரெக்டாக வருதான்னு பார்த்து நம்ம இதை பண்ணிக்கணும். இப்போ இந்த கிராஸ் எப்படி பண்ணணும்னா இந்த லைனுக்கு பேரலாக வரணும். இது பேரலாக வந்து இந்த கர்வை நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணணும். ஓகே. இப்போ இதை கரெக்டாக எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இங்கே வந்து குறையல. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஆம் ஹோல் வந்து 6.75 நம்ம பேக்குக்கு வச்சோம் இல்லைங்களா, அந்த 6.75 மீன் பண்ணி நம்ம இந்த லைன் வரைஞ்சிருந்தோம். ஓகே. இப்போ நம்ம ட்ரா பண்ண ஆம் ஹோல் ஃபிட் ஆகலை, லூஸ் வருது நிறையா. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக நான் குறைச்சிட்டு இப்போ இங்கேருந்து நான் வந்து 6.25 வைக்கிறேன். நம்ம பேக்கு 6.75 வச்சுருந்தோம், ஃப்ரண்ட்டில் 6.25 வைக்கிறேன். 1/2 இன்ச் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ ரெடியூஸ் பண்ணி எப்படி கரெக்ஷன் பண்ணி வரைகிறன்றதை பாருங்கள். ஆம் ஹோல்காவை வரைஞ்சாச்சு. நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கிராஸுக்கு தான் நம்ம வந்து லைன் வரைவோம். ஆம் ஹோல் லென்த் வந்து டிஃபர் ஆகுது, நிறைய ஜாஸ்தி வரதுனால நம்ம இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவல் முன்ன என்ன ஷோல்டர் ட்ரா பண்ணமோ அந்த இதுலேருந்தே நம்ம வந்து இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மேலே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நம்ம வந்து பேக்குக்கு 6.75 வச்சோம், ஃப்ரண்ட்டுக்கு நான் வந்து 6.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகே. இங்கேருந்து இதுதான் நம்மளுடைய ஆம் ஹோல் டாட் பாயிண்ட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ப்ளூலே பண்ணுறேன். ஓகே. இதிலேருந்து கால் இன்ச் ஒரு புள்ளி இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம 3/4 இன்ச் டவுனில் அகலத்தில் மறுபடியும் அதே 3/4 இன்ச்சு நாம் வச்சு அந்த பாயிண்டில் தான் வந்து இப்போ வந்து கிராஸ் லைன் இங்கேருந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து
இதனோட பாயிண்ட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ். ஓகே, 5 இன்ச்சஸில் இருக்குது. அதே இங்கேருந்து அந்த 5 இன்ச்சஸில் எங்கே வருதுன்றதை நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே செஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம என்ன வச்சோன்னா இங்கேருந்து வந்து 10.9 ஓகேங்களா, ஃபஸ்ட் ப்ளஸ் 3/4 இன்ச்சு அந்த ஈஸ் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் சொன்னேன். அந்த 1/2 இன்ச் வச்சுட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து சீம் அலவன்ஸ் விடுறோம். இங்கே மெட்டீரியல் பார்த்தாலும் நம்ம கிராஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துலேருந்து நாம் இதுக்கானதை நம்ம லைட்டாக க்ராஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு பாயிண்ட் எக்ஸஸ் வந்துச்சு, நான் அதை வந்து க்ராஸ் பண்ணிடுறேன். வெயிஸ்ட் ரவுண்டை செக் பண்ணி தான் நம்ம இதை பண்ணணும். இங்கே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு விட்டுட்டு 3.5 ப்ளஸ் இங்கேருந்து நம்ம இதை பார்த்தோம்னா 9.6 நமக்கு தேவையானது கரெக்டாக கிடைக்குது. ஓகே, இப்போது இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த லைனை பேரலல் பண்ணி இந்த கிராஸையும் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த லைனோட கிராஸ் எந்த இதில் வருதோ அதே அளவில் கொண்டு வந்து நம்ம இதை வந்து ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இந்த அம்ஹோல் லென்த் லைன்லேருந்து 1/2 இன்ச் டவுன். ஓகே, 1/2 இன்ச் டவுன் கொடுத்து நாம் இந்த லைனை ட்ரா பண்ணியாச்சு. இதில் வந்து கர்வை ட்ரா பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இதுதான் நம்மளுடைய ஆம்ஹோல் கர்வ். இங்கேருந்து நம்ம ரெகுலராக பண்ணுறதுலேருந்து நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5.1. அந்த 5.1லேருந்து இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணிட்டே வந்தோன்னா 9.75 வருது. இதில் வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு போயிடும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. இதில் இவ்வளோ கன்ஃபியூஷன் மாற்றி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆனாலும் இதை வந்து ஏன் அப்படி பண்ணுறோன்னா நாம் வந்து கரெக்டாக வரணும்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து செக் பண்ணி மாற்றி செஞ்சு தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச அந்த இதை வந்து கரெக்டான இதில் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கட்டிங் பண்ணிடலாம். இதில் வந்து வீலிங் பண்ணால் இந்த மெட்டீரியலில் தெரியுமான்னு தெரில, டவுட்டாக இருக்குது. வீலிங் லைட்டாக தான் தெரியுது, இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம மார்க் பண்ணலை, அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கான மார்க்கை நான் இப்போ தான் பண்ணுறேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கிடச்சிரும். இது கிராஸ் பீஸ் இருக்கும்போது ஷோல்டர் இவ்வளோ பட்டையாக இருக்கிற மாதிரி தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியூஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை பின் பண்ணி க்ளோஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். நாச்சஸ் பண்ண வேண்டிய இடத்துலையும் நம்ம நாச்சஸ் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் ரெடி, ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. நெக்ஸ்ட் நாம ஸ்லீவ் பட்டியும் பண்ண போகிறோம். ஸ்லீவ் எப்படியும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிவிடும், ஆனால் மெட்டீரியல் வந்து நமக்கு சஃபிஷியண்டாக இல்லாத மாதிரி இருந்ததுனால டவுட்னால நான் வந்து இப்போ பண்ணலை. ஓகே, வீல் பண்ண பாயிண்ட் எல்லாம் லைட்டாக தெரியும் போதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் இப்போ ஸ்லீவ் நம்ம வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பெல் பட்டிக்கு ஜாஸ்தி விட்டு தான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ தான் நமக்கு கிடைச்சிருக்கிற மொத்த மெட்டீரியல். ஓகே, இதை வந்து டபுளாக பண்ணி ஹாஃப் ஸ்லீவுக்கு தான் நமக்கு வரும். ஹாஃப் ஸ்லீவும்
7 inches கிடச்சிருக்கு. நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பினா மீதி இருக்கிறது தான் நம்ம வந்து இது ஸ்லீவாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஏன்னா அவங்க இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து ஷார்ட் ஸ்லீவே வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க, அதிலேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களுடைய பர்ஸ்ட் சைஸ்க்கு 4.3 4.5 நம்மளுடைய இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்தாகணும். நம்ம ஸ்லீவுக்கு இந்த கேப் ஹைட்டை மெஷர் பண்ணி வச்சுட்டு ஆர்ம்ஸ் கை வந்து 9.1, அதுலேருந்து ஒரு 1/4 inch லெஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 inches தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6 inches ப்ளஸ் 8 inches. இதுதான் நம்மளுடைய ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். வேறு எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, இங்கேருந்து நம்ம க்ராஸ் கொடுத்துட்டு இதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். 7.5 ப்ளஸ் ஒரு 1/2 inch 8 ஆகிடும். நம்ம இங்கே 4ல் மார்க் பண்ணுறோம். 1/4 inch மேலே 1/2 inch கீழே ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி லைன்ஸ் மார்க் பண்ண வேண்டியது தான். இந்த கர்வ் வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்றதை நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். 9.1க்கு தாராளமாக வருது. ஓகே, இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்போது இந்த டவுன் மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. நான் இதில் வந்து பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணி கொஞ்சம் இறக்க தான் போகிறேன், ஏன்னா ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இன்னுமே கம்மியாகிடும் அதனால். ஓகே, நம்மளோட பேக் பார்ட்டில் 10.75 வருது. நம்ம இதில் வந்து மெஷர் பண்ணி பார்த்தோன்னாக்கா இந்த 10.75 இங்கே வருது, கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கும் அதுக்கும் நடுவில் மிடில் பாயிண்டில் நம்ம இந்த இதை க்ராஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஸ்லீவை நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான். பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வந்து 1/2 inchலேருந்து 3/4 inch வரைக்கும் கம்மி பண்ணி வைக்கலாம். பட் நான் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு 1/2 inch மட்டும் ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸ்லீவ் பார்ட் ரெடி. நம்ம வந்து பெல்ட் பார்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். ஜாயின் பண்ணியாவது நமக்கு இதில் கிடைக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஒரு பெல்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்னொரு பெல்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கான மெஷர்மெண்ட் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்களுடைய அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து கால்குலேட் பண்ணுறது நம்ம எப்பயுமே செய்ய மாட்டோம், ஏன்னா அது நமக்கு செட் ஆகாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அந்த அடிப்படையில் கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சூட் ஆகும். என்னோடய அடிப்படையில் கட்டிங் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, எல்லா டாட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ எல்லா டாட்ஸும் நம்ம வந்து பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் லைன் பாயிண்ட்டோட இதை பாயிண்ட் பண்ணிவிட்டு ஷோல்டர் லைனை அதோட பிளேஸில் நம்ம வந்து இப்படி பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த கப் வந்து ரைஸ் பண்ணி வைக்கும்போது அது எந்த இடத்துல வருதோ நம்ம அதை வச்சு
நம்ம இதை செஞ்சு பண்ணிடலாம். இதோடைய ஹைட்டு 4 inches, இதோட ஹைட்டு 2.5, இதோடைய ஹைட்டு 3.25. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்லேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 4 inches. இப்போது இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெல்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம், ரெடி பண்ண போகிறோம். அதை நான் துணியில் எப்படி பண்ணுறன்றதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வந்து நோட்டில் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகே, எப்படி செய்ய போகிறோன்ட்டு. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ளாட் மெட்டீரியலை ஃப்ளாட் பண்ணிக்கிறோம். மெட்டீரியலை ஃப்ளாட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறோம், ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். இந்த ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு இப்போ நமக்கு வந்து இந்த பார்ட்டில் கிடச்சது இல்லைங்களா, இங்கே ஃபஸ்ட்டு 4 inches, அப்போ 4 + 1 5 inches. அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுவோம், இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 1/2 inch க்ராஸ் பண்ணிக்கிறோம். க்ராஸ் பண்ணிவிட்டு அப்போ இந்த இடம் வந்து நம்ம 5 inches நம்ம வைக்க போகிறோம். இப்போ இங்கேருந்து இந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டு, இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம் இல்லைங்களா, இங்கேருந்து இந்த டாட்டோட பாயிண்ட்டுக்கானது ஹைட் வந்து 4 inches. இதுக்கு சீம் அலவன்ஸ் கிடையாது, அப்படியே பண்ணிவிட்டு இதை ஹைட்டாக ட்ரா பண்ணுறோம். இங்கே வந்து 2.5 கிடச்சிது. 2.5 + 1 3.5 நமக்கு இதனோட ஹைட்டு 3.5 மார்க் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1/4 வேஸ்ட் ரவுண்டு, அதாவது நமக்கு கிடச்சது எவ்வளோ 9.5 மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஹைட் லைன் ட்ரா பண்ணுறோம். அதனுடைய ஹைட் என்னென்னா நம்ம இங்கே கிடச்ச இந்த 3.25 + 1 ஸோ 4.25 இதை மார்க் பண்ணி இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் 3/4 inch டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி இந்த க்ராஸை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறோம். இதனோட ஹைட் கரெக்டாக 4.25 இருக்கணும். இங்கேருந்து சீம் அலவன்ஸ்க்கு நம்ம 1.5 inch கொடுத்தோம், அதே 1.5 inch சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை ட்ரா பண்ணிடும். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இதை அட்டாச் பண்ணி இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த பெல்ட் பட்டியை நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஓகே, நம்ம மெட்டீரியலில் பத்தாதது இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், நோட்டில் ட்ரா பண்ணி கொடுத்துட்டேன். இதை வச்சு நம்ம இந்த பெல்ட் பட்டி ரெடி பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு கஸ்டமரோட ஃபீட்பேக் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.